Radio City presents Crime and City. இந்த கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே. வாழும் அல்லது இறந்தவர்கள் யாரையாவது குறிப்பிட்டால் அது தற்செயலானதே. மாறிவரும் நாகரீக சமூகத்துல தப்பான விஷயம் எதுன்னு தெரியுமா? தப்பு பண்றதுங்கிறது இந்த சமுதாயத்துல தப்பே கிடையாது. ஆனா அந்த தப்பு வெளியில வரும்போதுதான் அந்த தவறு எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது பல பேருக்கு புரியவே ஆரம்பிக்குது. ஒருவேளை நம்ம செய்யற தப்பு வெளியில தெரியாமலே போயிருச்சுன்னா நம்மள சாமர்த்தியசாலின்னு மத்தவங்க கிட்ட நல்லவன்னு தம்பட்டம் அடிச்சுக்கிறது மாறுறதே கிடையாது. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல போற கதையும் அந்த மாதிரியான ஒரு கதை தான். கோடை காலத்தின் அனல் அடிக்க ஆரம்பிச்சிருந்த ஒரு வேலை நாள். ரெகுலரான டியூட்டி அந்த ஷெட்யூல முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப தயாராயிட்டு இருந்தார் இன்ஸ்பெக்டர். ஸ்டேஷன்ல இருந்த கிளாக் 8 மணி 13 நிமிஷத்தை தாண்டி மூவ் ஆயிட்டு இருக்கும் போதுதான் அவசரமா உள்ள ஓடி வந்தாங்க அந்த பெண்மணி. சார் சார், என் ஹஸ்பண்ட காணோம். ஏட்டே, அந்த சேர் எடுத்து போடு. உட்காருங்கம்மா, உட்காருங்க. முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. சார், நேத்து சாயங்காலத்துல இருந்து என் ஹஸ்பண்ட காணோம். எங்க போனாரு, என்ன ஆச்சு, ஒண்ணுமே தெரியல. கடைசியா எங்க இருந்தாரு? ஏன் நீங்க ஒரு நாள் கழிச்சு வரீங்க? பதட்டமா அந்த பொண்ணு சொன்னதுல இருந்து இன்ஸ்பெக்டருக்கு புரிஞ்ச விஷயங்கள் இதுதான். பாண்டிச்சேரியில ஒயிட் டவுன் காவல் நிலையத்தினுடைய இன்ஸ்பெக்டரா இருக்கிற இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிற இந்த பொண்ணுடைய பெயர் மஞ்சுளா. இவங்களுடைய கணவர் கல்பர்ட் அவென்யூல ஒரு டாட்டூ ஷாப் வச்சிருக்கிறாரு. நேற்று சாயங்காலம் 4:30 மணி வரைக்கும் கடையில இருக்க போது இவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்த அவர் அதுக்கப்புறம் தொடர்பு எல்லையை விட்டு வெளியில போயிருக்கிறாரு. கஸ்டமர்ஸ் யாராவது வந்திருப்பாங்க, பிஸியா இருப்பாருன்னு சொல்லி நைட் 9 மணி வரைக்கும் இவங்க அவரை ரீச் பண்றதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கல. 9 மணிக்கு அப்புறமும் அவர்கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லன்றதுனால அவர் நம்பரை ட்ரை பண்ணும் போதுதான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவருடைய போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்குன்னு. பேட்டரி டவுன் ஆகி ஒருவேளை ஆஃப் ஆயிருந்திருக்குமான்னா அதுக்கும் வாய்ப்பு இல்ல. கடையில ஒரு சார்ஜர் இருந்திருக்கு. ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது வெளியில போயிட்டாரோ அப்படின்னு நேத்து நைட்டு முழுக்க வெயிட் பண்ணி பாத்துருக்காங்க. அவர் வீட்டுக்கே வரல. இன்னைக்கு காலையில இருந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் போன் பண்ணி ரீச் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. யார்கிட்ட இருந்தும் இவங்க கணவரான சதீஷ பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. காலையில 11:30 மணி அளவுல டாட்டூ ஷாப்க்கு பக்கத்துல கடை வச்சிருக்கிற இன்னொருத்தர் மஞ்சுளாவை கூப்பிட்டு, உங்க கடை நேத்து நைட்டு முழுக்க திறந்தேவா இருந்தது அப்படிங்கறத கேட்கும் போதுதான் இவங்க ரியலைஸ் பண்றாங்க கணவர் கடைய மூடவே இல்லங்கிறது. 4:30 மணி வரைக்கும் தன்னோட பேசிட்டு இருந்த அவருக்கு அவசரமா கடைய கூட மூட முடியாத அளவுக்கு என்ன வேலை வந்திருக்கும்ன்றது தெரியாம அவருடைய அப்பா அம்மா இவங்களுடைய அப்பா அம்மான்னு எல்லாரையும் ரீச் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அப்பப்போ பார்ட்டிக்கு போகக்கூடிய நபரான சதீஷ் ஒருவேளை வழக்கத்துக்கு மாறா நண்பர்களோட வெளியில எங்கேயாவது போயிட்டு அதை தங்கிட்ட சொல்லாம விட்டுட்டாரோங்கிற கடைசி நம்பிக்கையில சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்த மஞ்சுளா அதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு தன்னுடைய மாமனாரையும் அழைச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. நீங்க ஒன்னும் பயப்படாம போங்க. நாங்க நாளைக்கு காலையிலக்குள்ள என்ன ஏது அப்படின்றத விசாரிச்சு சொல்றோம். கேட்டு அந்த கடை பக்கம் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்துருங்க. அப்புறம் அந்த அம்மா இந்த சதீஷோட ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அதை நம்ம கான்ஸ்டபிள் கிட்ட கொடுத்து அந்த நம்பர் எல்லாருக்கும் போன் பண்ணி பேசிட சொல்லுங்க. சைபர் டீம் கிட்ட சொல்லி அந்த ஆளோட போன் நம்பர் எங்க இருந்துச்சு, எப்ப ஆஃப் ஆச்சுன்னு ட்ராக் பண்ண முடியுமான்னு பாக்க சொல்லுங்க. ஓகே சார். சார், டவுட்டா? ஆமா சார். புருஷனை காணோம்னா முதல்ல போய் கடையில தானே சார் பாக்கணும். இந்த அம்மா அடுத்த நாள் காலையில பக்கத்து கடைக்காரன் சொல்ற வரைக்கும் கடையை திறந்து போட்டா இருந்துச்சு. அதான் அந்த அம்மா சொல்லுச்சேயா, நம்ம ஆளு பார்ட்டிக்காரர்னு. 5 மணிக்கெல்லாமா சார் போயிடுவாங்க? யோ, பாண்டிச்சேரியில இருந்துட்டு என்ன பேசிட்டு இருக்க? ஏட்டு சொன்னதை மறுத்து பேசினாலும் இன்ஸ்பெக்டருடைய மனசுல அந்த சந்தேகம் ஓரமா இருக்கதான் செஞ்சது. கணவர் வீட்டுக்கு வரல அப்படின்னா அவர் வேலை பார்க்கிற இடத்துல போய் பாக்குறது தான் முதல்ல எல்லாருமே செய்யக்கூடிய விஷயம். அதுவும் இது அவங்க சொந்த கடை. ஆனா மஞ்சுளாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க சொல்றது கடையில இருந்திருந்தாருன்னா அவருடைய செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்காது அப்படிங்கிறது. சரியா இருக்கிற மாதிரியும் இருக்கு, சந்தேகம் இருக்கிற மாதிரியும் இருக்குங்கிறதுனால முதல்ல கவனிக்க வேண்டிய லிஸ்ட்ல மஞ்சுளாவுடைய பெயரை தான் எழுதுறாரு இன்ஸ்பெக்டர். ஆனா இன்ஸ்பெக்டருக்கு அப்ப தெரியாது அவர் எதிர்பார்க்காத ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ள புதைஞ்சிருக்குன்னு. கேஸ் ஃபைல் பண்ணி 8 நாட்கள் ஆச்சு. தினமும் காலையிலயும் சாயங்காலமும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏறி இறங்குனதுதான் மிச்சம். சதீஷ பத்தி போலீசாரால எந்த தகவலையும் கண்டுபிடிக்க முடியல. 4:30 மணி வரைக்கும் கடையில இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் சதீஷ் வெளியில போனத யாருமே பார்க்கல.
அந்த ஏரியாவில மாட்டப்பட்டிருந்த கடைகளின் சிசிடிவி கேமராக்கள் கடையோட கல்லா பெட்டியவும் உள்ள இருக்கிற ப்ராடக்ட்ஸ் பக்கமும் திருப்பி வைக்கப்பட்டிருந்ததுனால சதீஷனுடைய கடைவாசலை நோக்கி எந்த சிசிடிவி கேமராவும் இல்ல. சதீஷனுடைய பைக் கடை வாசல்லையே நின்னுட்டு இருக்கு. அவர் எங்க போனாருன்றதுக்கான அடையாளமோ எந்த எலக்ட்ரானிக் ட்ரெயிலும் இல்ல. செல்போன் கடையில இருக்கும் போதே சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. அவருடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எதுவுமே வேற எங்கேயும் யூஸ் பண்ணப்படல. அவசரமா இப்படி தலைமறைவாக வேண்டிய அவசியம் சதீஷ்க்கு என்ன வந்தது? இந்த கேள்விதான் இன்ஸ்பெக்டருடைய மனசுல ஓடிட்டு இருந்தது. ஆனா கேள்விக்கான விடை எங்கேயுமே இல்ல. சதீஷ் திரும்ப வந்துருவாங்கிற நம்பிக்கையில தினமும் கடையை திறந்து வச்சுட்டு காத்திருக்க ஆரம்பிச்ச மஞ்சுளாக்கும் நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. ஆனாலும் டாட்டூ ஷாப்பை திறக்கிறத மஞ்சுளா நிறுத்தவே இல்ல. இந்த கடைக்காரரை நான் அங்க பார்த்தேன்னு யாராவது ஒரு உபயோகமான தகவலோட உள்ள வந்துட மாட்டாங்களாங்கிற நம்பிக்கையில வாசல பார்த்தே உட்கார்ந்து இருக்கிற மஞ்சுளா தன்னுடைய Facebook பக்கத்தை ஓபன் பண்றாங்க. கணவர் சதீஷனுடைய சமீபத்திய புகைப்படத்திலேயே இவரை காணோம், கண்டுபிடிச்சா அல்லது தகவல் தெரிஞ்சா சொல்ல வேண்டிய போன் நம்பர் அப்படின்னு இவங்களுடைய போன் நம்பரையும் போட்டு மஞ்சுளா போட்டிருந்த Facebook போஸ்ட் 348 பேரால ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. கீழே அத ஒரு 200 பேர் லைக் பண்ணிருக்காங்க. ஆனா இப்போ வரைக்கும் உபயோகமா எந்த தகவலும் இல்ல. அதே யோசனையோட தன்னுடைய கடையின் Facebook பேஜான சாட்டு டாட்டூ ஷாப்ப ஓபன் பண்ணும்போது ஒரு மெசேஜ் வந்தது. Facebookல தன்னுடைய கடைக்காக ஏற்படுத்தப்பட்டிருந்த அந்த பிரத்யேகமான பக்கத்துல வந்து விழுந்த மெசேஜ மஞ்சுளா படிக்க ஆரம்பிச்சா. Hi, this is Shruti. I am from Chennai. Recently, my husband's friend had a tattoo. என் கணவருடைய நண்பர் உங்க கடையில ஒரு டாட்டூ போட்டிருந்தாரு. எனக்கும் அதே மாதிரி டாட்டூ போடணும். உங்க கடையில டாட்டூ போடுற பெண்கள் யாராவது இருக்காங்களா? எவ்வளவு செலவாகும்? ஸ்ருதிங்கிற ப்ரொஃபைல்ல இருந்து வந்திருந்த அந்த மெசேஜ படிச்ச மஞ்சுளாக்கு இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றதுங்கிற குழப்பம் முதல்ல வந்தது. தன்னுடைய கணவர் ஒரு டாட்டூ ஆர்டிஸ்டா இருந்ததுனால அத பத்தின விஷயங்கள் தனக்கும் தெரியுங்கிறது மஞ்சுளாக்கு தெரியும். ஆனா என்ன டாட்டூ, அது காம்ப்ளிகேட்டடான ஒரு டிசைனா இருந்ததுன்னா அவ்வளவு சிக்கலான டாட்டூவை போடுற அளவுக்கு தான் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலங்கிறதும் மஞ்சுளாக்கு புரியுது. அதனால மஞ்சுளா தன்னுடைய ரிப்ளைய இப்படி டைப் பண்ண ஆரம்பிச்சா. அந்த டாட்டூ டிசைனை சென்ட் பண்ணுங்க. அத பார்த்தாதான் எவ்வளோ செலவாகும்னு சொல்ல முடியும். அண்ட் எப்ப போட்டாங்க இந்த டாட்டூவை? மஞ்சுளா கேட்ட கேள்விக்கு ஸ்ருதி கிட்ட இருந்து உடனே ரிப்ளை வந்தது. 10 நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய கணவருடைய நண்பர் அந்த டாட்டூவை போட்டதா ஸ்ருதி சொல்றாங்க. போட்டோ பத்தின கேள்விக்கு நான் என் கணவர் கிட்ட கேட்டு வாங்கி தரேன்னு அன்னைக்கு அந்த கான்வர்சேஷனை முடிச்சிடுறாங்க ஸ்ருதி. பொதுவா ஒரு டாட்டூ பார்லருக்கு இந்த மாதிரி ஆர்வமா கேட்டு வர்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா திரும்ப வர்றவங்கன்றது 20% மக்கள் தான். அந்த மாதிரியான ஒரு நினைப்புல ஸ்ருதியோட நடந்த இந்த Facebook சேட்ட மஞ்சுளா பெரிய அளவுல எடுத்துக்கல. ஆனா அடுத்த 2 மணி நேரத்துல ஸ்ருதி கிட்ட இருந்து மஞ்சுளாக்கு இன்னொரு மெசேஜ் வந்து விழுந்தது. போட்டோ வந்துச்சு. ஆனா போட்டோவை பார்த்த மஞ்சுளாக்கு ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் இருந்தது. டாட்டூவை பார்த்தா 6 மாசத்துக்கு மேலான மாதிரி இருக்கு. இவ 10 நாளுங்கிறா. ஹாய் ஸ்ருதி, இதுதான் நீங்க சொன்ன டாட்டூவா? இந்த டாட்டூவை போடுறதுக்கு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. என்ன சைஸ்ல போடணும்னு சொல்லுங்க. 2000ல இருந்து 4500 உள்ள ஆகும். ஸ்ருதி அனுப்பி வச்சிருந்த போட்டோல போடப்பட்டிருந்த டாட்டூ ஒரு சின்ன யானையின் உருவம் வரையப்பட்ட டாட்டூ. டிசைன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இல்லங்கிறதுனால தன்னால இந்த டாட்டூவை போற்ற முடியுங்கிற நம்பிக்கையில மஞ்சுளா ஸ்ருதி கிட்ட ஃபீமேல் ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னு சத்தியம் பண்றாங்க. ஆனா குழப்பத்துக்கான ஆரம்ப புள்ளி அது இல்லங்கிறது மஞ்சுளாக்கு அப்ப தெரியாது. இந்த டாட்டூவியா 10 நாளுக்கு முன்னாடி போட்ட டாட்டூன்னு சொல்றா? புள்ளைய எவனும் ஏமாத்திருக்காங்க. ஸ்ருதி, இது போட்டு 4ல இருந்து 6 மாசம் ஆயிருக்கும். திஸ் இஸ் நாட் 10 days old tattoo. மஞ்சுளா அனுப்புன அந்த பதிலுக்கு ஸ்ருதி கிட்ட இருந்து அடுத்து வர ரிப்ளையும் ரொம்ப அழுத்தமா இருக்கு. என்ன மறுபடியும் ஒரு போட்டோ? ஓ, பில் ரெசிப்டா? ஜூம் ஜூம் ஜூம். ஆமா, 10 நாளைக்கு முன்னாடி இருந்த டேட் தான் இருக்கு. இதுதான் டாட்டூக்கு போடப்பட்ட பில்லா? 10 நாளைக்கு முன்னாடி போடப்பட்ட டாட்டூன்னு அவ அனுப்பி இருக்கிற போட்டோல இருக்கிற டாட்டூ 6 மாசத்துக்கு முன்னாடி போடப்பட்ட ஒரு டாட்டூ. ஏன்னா டாட்டூக்களை பொறுத்த வரைக்கும் காலகட்டம் ரொம்ப முக்கியமானது.
3 நாட்கள் அந்த இடத்துல பயங்கரமான ஒரு எரிச்சல் இருக்கும், சில பேருக்கு வீக்கம் இருக்கும், செவந்து போயிருக்கும். 10 நாள் தான் ஆகுதுன்னா அப்பதான் கலர்டு டாட்டூவா இருந்தா ஸ்கின் ஒரு மாதிரி செட்டில் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஆனா இடத்தை சுத்தி மெலிசான ஒரு செவப்பு இருந்துட்டே இருக்கும். அதை தொட்டா சின்னதா ஒரு வலி சில பேருக்கு இருக்கும். போட்டதுக்கான எந்த தடையுமே இல்லாம ஒரு டாட்டூ செட்டில் ஆகிறதுக்கு 2 வாரம் வரைக்கும் ஆகலான்னு சொல்றாங்க டாட்டூவை பத்தி தெரிஞ்சவங்க. ஆனா இவ அனுப்பி இருக்கிற போட்டோல டாட்டூடைய கருப்பு கலர் கொஞ்சம் கொஞ்சமா கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. டைம் லைன் வச்சு பார்க்கும்போது இது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி போடப்பட்ட டாட்டூங்கிறது ஓரளவுக்கு அமெச்சூரா டாட்டூவை கத்துக்கிட்ட மஞ்சுளாவுக்கே தெரியுது. ஆனா அந்த டாட்டூவுக்கான பில்லுன்னு ஸ்ருதி அனுப்பி இருக்கிறது எக்ஸாக்டா 10 நாளைக்கு முன்னாடி இரவு 9:30 மணிக்கு பில் பண்ணப்பட்டிருக்கு. வீட்டுக்காரன் செம்ம ஃப்ராடா இருப்பான் போல. எவனோ போட்ட டாட்டூக்கு இங்க பில் பண்ணிருக்கான். சதீஷ் நோட் பண்ணிருப்பானே, அந்த நோட் எங்க? அந்த நோட்டை தேட ஆரம்பிக்கிறதுங்கிறது தான் இந்த தேடுதலுடைய முதல் புள்ளின்னு மஞ்சுளாக்கு அப்போ தெரியாது. கணவர் சதீஷ் எப்பயுமே தன்னுடைய டாட்டூ ஷாப்ல மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த நோட் புக்கை மஞ்சுளா தேட ஆரம்பிக்கிறதுல தொடங்குது இந்த வழக்கு. எங்க தேடியும் மஞ்சுளாவால அந்த நோட்டை கண்டுபிடிக்கவே முடியல. முதல் சந்தேகத்தின் துளிகள் அங்கதான் விழுக ஆரம்பிக்குது. இங்கதானே வச்சிருப்பான், எங்க போச்சு? ஒரு 10 நிமிஷம் கடை முழுக்க தேடியும் அந்த அக்கவுண்ட்ஸ் நோட் புக்கை எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. ஏண்டா சதீஷ், போகும்போது நோட்டையுமா தூக்கிட்டு போன? அந்த நோட்டை கண்டுபிடிக்கிறதன் மூலமா சதீஷ் தலைமறைவா இருக்கிறதுக்கான காரணம் என்னங்கறத கண்டுபிடிக்க முடியும்னு நம்புனாங்க மஞ்சுளா. கல்யாணமாகி இந்த 1.5 வருஷத்துல ரெகுலரா எல்லா கணவன் மனைவிக்குள்ளேயும் வரக்கூடிய என் கூட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு உங்க வேலை தான் முக்கியம், நீ உங்க அம்மா வீட்டுக்கு எப்ப போற, இந்த மாதிரியான தகராறுகள் மட்டும்தான் நடந்த ஒரு காதல் தம்பதி திடீர்னு கணவனை காணோங்கும் போது மஞ்சுளாவுடைய மனசுல கேள்விகள் கூடவே குழப்பங்களும் எக்கச்சக்கமா இருந்தது. அவனா போனானா, அவனை யாராவது கடத்திட்டு போயிருக்காங்களா, இல்ல அவன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா, இந்த மாதிரியான கேள்விகள் மனசுல வந்துட்டு போயிருந்தாலும் மஞ்சுளா தெளிவா நம்பின ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. உயிருக்கு ஆபத்து ஏற்படுற அளவுக்கு எந்த வேலையும் சதீஷ் செய்யல. அவனுக்கு அந்த அளவுக்கு எதிரிகளும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த 9 நாட்களா அவன் கிட்ட இருந்து எந்த தகவலுமே இல்லங்கிறது மஞ்சுளாவுடைய மூளையில பெரும் பகுதியை அடைச்சிருந்தது. என்ன காரணம், என்ன ஆச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல மஞ்சுளாவுக்கு இருந்த வேகம் இப்போ அந்த நோட்டை கண்டுபிடிக்கிறதுலயும் இருந்தது. ஏன்னா அந்த நோட்ல வந்தவங்களுடைய பெயர், அட்ரஸ், அவங்களுக்கு என்ன டிசைன் வரையணும்னு அவங்க கொடுத்திருக்காங்களோ அதனுடைய போட்டோ, டாட்டூ போடுறதுனால அவங்களுக்கு எந்த மெடிக்கல் காம்ப்ளிகேஷனும் வராதுன்னு அவங்க சைன் பண்ற ஒரு இண்டெம்னிட்டி பாண்ட், இது எல்லாமே அந்த நோட்டோட ஃபைல் பண்ணப்பட்டிருக்கும். முதல்ல ஸ்ருதியுடைய கணவர் எதுக்காக ஸ்ருதி கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆரம்பிச்ச அந்த நோட்டினுடைய தேடல் இப்ப சதீஷ் காணாம போனதுக்கு பின்னாடி இருக்கிற காரணமா தொடர ஆரம்பிச்சது. ஹலோ இன்ஸ்பெக்டர். சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர், நான் மஞ்சுளா பேசுறேன். கல்பர்ட் அவென்யூல இருந்து ஹஸ்பண்ட காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருந்தனே. ஞாபகம் இருக்கு. எந்த அப்டேட்டும் வரலங்க. நாங்களும் விசாரிச்சுட்டு இருக்கோம். அவருடைய செல்போன் இப்ப வரைக்கும் சுவிட்ச் ஆன் ஆகவே இல்ல. நாங்களும் அவருடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் பிடிச்சிட்டோம். யாருகிட்டயுமே டச்ல இல்ல. ஒரு நிமிஷம், நான் வேற ஒரு விஷயமா கூப்பிட்டேன். ஏன், என்னாச்சு? நீங்க அன்னைக்கு விசாரணையில ஏதாவது முக்கியமான பொருள் காணாம போயிடுச்சான்னு துருவி கேட்டீங்கல்ல? ஆமா, நீங்க தான் ஒண்ணுமே மிஸ் ஆகலன்னு சொல்லிட்டீங்களே. இல்ல, இப்போ எனக்கு அதுல ஒரு சந்தேகம் இருக்கு. என்னங்க 10 நாள் கழிச்சு அதை சொல்லுவீங்க? இல்ல, அன்னைக்கு நீங்க வேல்யூபிளான பொருள்னு சொல்லும் போது நான் பணம், இன்ஸ்ட்ருமெண்ட், மொபைல் அந்த மாதிரி யோசிச்சேன். ஆனா வர கஸ்டமரோட டீடைல்ஸ் எல்லாம் எழுதி வைக்கிறதுக்கு ஒரு நோட் ஒன்னு இருக்கு. அந்த நோட்டு காணோம். எங்க? இந்த அக்கவுண்ட்ஸ் எழுதி வைக்கிற நோட்டாங்க? கைண்ட் ஆஃப், பட் அதுல கஸ்டமரோட எல்லா டீடைல்ஸும் இருக்கும். பேரு, அட்ரஸ், போன் நம்பர் எல்லாமே. வேல்யூபிளான பொருள் தானே அது? ஐ டோன்ட் நோ. ஆனா மிஸ் ஆகுறது இந்த பொருள் மட்டும்தான். சோ ஒரு கனெக்ஷன் இருக்கலாம்ல? அதாவது உங்க வீட்டுக்காரரும் உங்க கடையில இருந்த அக்கவுண்ட்ஸ் புக்கும் மிஸ்ஸிங் இல்ல? அது யாருக்குங்க வேல்யூபிளா இருக்க போகுது? அது இன்ஃபர்மேஷனை பாக்குற விதத்துல இருக்கு இன்ஸ்பெக்டர். இப்போ ஸ்ருதின்னு ஒரு பொண்ணு எனக்கு Facebookல மெசேஜ் அனுப்பிச்சாங்க. அவங்க வீட்டுக்காரரு அவங்க ஃப்ரெண்டுக்கு டாட்டூ போட்டதா அந்த பொண்ணு கிட்ட சொல்லிருக்காரு. ஆனா அந்த ஃப்ரெண்டோட டாட்டூ 6 மாசத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு டாட்டூ. இந்த நோட் புக்ல தான் ஒரிஜினலா அந்த டாட்டூவை யாருக்கு போட்டாங்கன்ற தகவல் இருக்கு. அதுக்காக தான் அந்த நோட்டை தேடினேன். அப்பதான் இது மிஸ்ஸிங்னு எனக்கே தெரிய வந்தது. அப்ப அந்த பொண்ணோட புருஷனை விசாரிச்சிட வேண்டியதுதான். ஐயோ இன்ஸ்பெக்டர், பல நேரங்கள்ல இந்த மாதிரி பண்ற ஆட்கள் இருக்காங்க. யாரு, பொண்டாட்டி ஏமாத்துறவனுங்களா? இல்ல,
அன்னைக்கு அவர் வேற யாருக்காவது பே பண்ணிருக்கலாம். ஒய்ஃபுக்கு தெரிஞ்சா அடி விழுகும்னு அப்படி சொல்லிருக்கலாம்ல. எங்க எல்லா பெரிய தப்போடைய ஆரம்ப புள்ளியும் முதல்ல ஒரு பொய்யில தான் இருக்கும். இன்ஸ்பெக்டர், இந்த ஆள் அவ்வளவு வர்த் இல்ல. 6 மாசத்துக்கு முன்னாடி போட்ட டாட்டுவை இப்பதான் போட்டதான் பொண்டாட்டி கிட்ட சொல்லிருக்கான். இவன் சதீஷ கடத்துற அளவுக்கு புத்திசாலி எல்லாம் தெரியல இன்ஸ்பெக்டர். இருக்கட்டுங்க, நீங்க அந்த பொண்ணு கிட்ட அவ அட்ரஸ், அவங்க புருஷன் பேரு, எல்லா டீடைல்ஸும் வாங்கி கொடுங்க. அந்த டீடைல ஸ்ருதி கிட்ட இருந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லாம போயிருந்தது மஞ்சுளாவுக்கு. ஸ்ருதியுடைய Facebook ப்ரொஃபைல ஓபன் பண்ணா மேரிட் டு ரகுநாதன் அப்படின்னு அந்த பையனுடைய Facebook ப்ரொஃபைல டேக் பண்ணியே வச்சிருந்திருக்காங்க. அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அவனுடைய ஆபீஸ் டீடைல், அட்ரஸ் முதற்கொண்டு எல்லாமே அவனுடைய Facebook ப்ரொஃபைல்ல இருந்திருக்கு. அடுத்த நாள் காலையில தான் பேச வேண்டிய ஆள் அப்படின்னு ரகுநாதனுடைய போன் நம்பரை தன்னுடைய டைரியில நோட் பண்ணி வைக்கிறார் இன்ஸ்பெக்டர். 10 நாளா இந்த கேஸ்ல சந்தேகப்படக்கூடிய நபர் அப்படின்னு கூட யாருமே இல்ல. முதல்ல எழுதப்பட்டிருக்கிற பெயர் ரகுநாதனுடையது. ஆனா உண்மையிலேயே இத பண்ணது யாரு? தன்னுடைய கணவரை காணோங்கிற கவலையில இருக்கிற மஞ்சுளாவுக்கு சின்னதா ஒரு முன்னேற்றம் கிடைச்சாலும் அது பெரிய விஷயமா தோணி இருந்தது. ஆனாலும் ஏனோ இந்த ரகுநாதன் அவன் மனைவி கிட்ட போய் சொன்னது பெரிய விஷயமா அவங்களுக்கு படல. தமிழ் சீரியல்களும் பேஸ்புக்கும் நியூஸ் சேனல்களும் சேர்ந்து இந்த தவறான உறவுகள் அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயங்கிற பிம்பத்தை மஞ்சுளாவுடைய மனசுல உருவாக்கி இருந்தது. அதனாலதான் இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு இன்ஸ்பெக்டர்னு அந்த விஷயத்தை சின்னதாக்க முயற்சி பண்ணனாலும் மனசுக்குள்ள அந்த கேள்வி சத்தமா ஒலிச்சுக்கிட்டே தான் இருந்தது. சதீஷ் காணாம போனதுக்கு காரணம் என்ன? கடையில இருந்த அந்த நோட் மாயமா மறைய வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இந்த கேள்விகளுக்கு நடுவுல தான் மஞ்சுளாவுக்கு அவங்களுடைய இன்னொரு நண்பரான ஜனனி கிட்ட இருந்து போன் வந்தது. மஞ்சு, சதீஷ் நம்பருக்கு நேத்தில இருந்து ட்ரை பண்ணிட்டே இருக்க. எங்க இருக்கான் அவன்? நீ ஏதோ ஃபாரின் ட்ரிப் போறேன்னு சொல்லிருந்தியே, வந்துட்டியா? நான் நேத்து காலையிலேயே வந்துட்டேன். வந்ததுல இருந்து எனக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், லைனே போல. அது ஒரு பெரிய கதை. நடந்த விஷயங்களை மஞ்சுளா ஜனனி கிட்ட சொல்லி முடிக்கும் போது ஜனனிக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருந்தது. ஹே, நீ சொல்ற அன்னைக்கு சதீஷ் எனக்கு போன் பண்ணிருந்தான். என்ன சொன்னா? ஆமா இல்ல, சதீஷ் காணாம போறதுக்கு முந்தின நாள் தானே நீ ஃபாரின் கிளம்பிட்டு இருந்த. ஆமா, நான் எப்ப போறேங்கறத அவன் மறந்துட்டான் போல. கடைக்கு ஒரு ஃபீமேல் கஸ்டமர் வந்திருக்காங்க, நீ வர முடியுமான்னு கூப்பிட்டான். அவன் கூப்பிடும் போதே நைட்டு 9 மணி. நான் இங்க இருந்து கிளம்பி சென்னை ஏர்போர்ட்டுக்கு போய் பாசிபிள் இல்லடான்னு சொல்லிட்டேன். எத்தனை மணின்னு சொன்ன? ஒரு 9:30 இருக்கும்டி. நான் வீட்ல இருந்து கிளம்பிட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம், அன்னைக்கு நைட் 9:30 மணிக்கு ஃபீமேல் கஸ்டமர் நான் சொன்னா? அட ஆமா, அந்த பொண்ணு வேற எங்கயோ இடுப்புல டாட்டூ போடணும்னு சொல்லலாம். அதான் நீ ஃப்ரீயா இருக்கியான்னு கேட்டான். டேய், நான் கிளம்பிட்டேன்னு சொன்னதும் சிரிச்சிட்டே அந்த பொண்ணுக்கு ஏதோ பேசிட்டே போன் வச்சுட்டான். ஃபீமேல் கஸ்டமரா? அப்போ ஸ்ருதியோட ஹஸ்பண்டுக்கு வேற ஏதோ ஒரு லைன் ஓடிட்டு தான் இருக்கு. யாடி அந்த ஸ்ருதி? இது ஒரு வேற ஸ்டோரி, நான் அப்புறமா சொல்றேன் உனக்கு. ஸ்ருதியுடைய கணவர் ஸ்ருதி கிட்ட நண்பன் ஒருத்தனுக்கு போட்டதாவும் அதுக்கு தான் பே பண்ணதாவும் சொன்னது பொய்ங்கிறது ஒரு மாதிரியா மஞ்சுளா யூகிச்சு வச்சிருந்தாலும் ஜனனியுடைய போன் கால் அதை உறுதிப்படுத்துச்சு. சாதாரணமா கடைக்கு வர பெண்கள் யாராவது சதீஷ் டாட்டூ போடுறத அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த நேரங்கள்ல ஜனனிய உதவிக்கு கூப்பிட்டுக்குவாரு சதீஷ். ஸ்ருதியுடைய கணவர் மேல மெலிதான ஒரு சந்தேகம் இருந்திருந்தாலும் இப்ப ஜனனி சொன்ன தகவலால அது உறுதியாயிருச்சு. உறுதியான இந்த தகவலை இன்ஸ்பெக்டர் கிட்ட நாளைக்கு காலையில சொல்லலாம் அப்படின்னு அன்னைக்கு ராத்திரி மஞ்சுளா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மஞ்சுளாக்கு அப்போ தெரியாது அடுத்த நாள் காலையில இன்ஸ்பெக்டர் இதை விட ஒரு பெரிய விஷயத்த அவங்க கிட்ட கொண்டு வர போறாருன்னு. தன்னுடைய கணவர் சதீஷ காணோங்கிற வழக்குல ஏதாவது முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிற யோசனையோட தான் அன்றைக்கு நாளை தொடங்குறாங்க மஞ்சுளா. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து ஒரு போன் கால் வருது. ஆனா விஷயம் அவங்க எதிர்பார்த்தது கிடையாது. மிஸ்ஸஸ் மஞ்சுளா, தமிழ்நாடு போலீஸ் கிட்ட இருந்து இப்பதான் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. இந்த திருநீர்மலை ஏரிக்குள்ள ஒரு டெட் பாடி ஒண்ணு மிதந்துட்டு இருக்கான். ஹைட்டு, வெயிட், வயசு இதெல்லாம் பார்க்கும்போது சதீஷோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இன்ஸ்பெக்டர், சதீஷ் சாகலாம் இல்ல, இதோட 3வது பாடி. ஒவ்வொரு தடவையும் அந்த மார்ச்சுவரிக்குள்ள போயிட்டு வரும்போது just leave it. உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லுங்க. மேடம், நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. காணாம போனவங்களை தேடுறதுல போலீஸ்க்கு இதுவும் ஒரு மெத்தட். இத செஞ்சுதான் ஆகணும். உங்கள மாதிரியே அது சதீஷா இருக்க கூடாதுன்னு எனக்கும் ஆசைதான். ஆனா டியூட்டி மேடம். ஒரு half an hourல ரெடியா இருக்கீங்களா? வண்டி வந்துரும். அடுத்த 1.25 மணி நேரத்துல திருநீர்மலை ஏரி கிட்ட வண்டி வந்து நிக்கும் போது ஏரியில மிதந்துட்டு இருந்த அந்த டெட் பாடிய வெளியில எடுத்திருந்தாங்க.
திருநீர்மலை ஏரி. சுற்றுச்சூழலை பத்தி எந்த அக்கறையுமே நாம காட்டுறதில்லைங்கிறதுக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய உதாரணம். சுத்து வட்டாரத்துல இருக்கிற கழிவுகள் எல்லாம் கொட்டப்பட்டு அந்த திருநீர்மலை ஏரிங்கிறது பெரிய சைஸ் கருப்பு குளமா மாறி இருந்தது. அந்த ஏரியாவை கடக்கும் போது துர்நாற்றம் வீசுற காரணத்தினால அந்த பக்கம் போறவங்க எல்லாருமே மூக்க பொத்திக்கிட்டு தான் கடந்து போறாங்க. தண்ணியில பாடி ஊறி இருந்த அளவை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7-8 நாட்களா அது தண்ணீருக்குள்ளேயே கிடந்திருக்கணுங்கிறது மருத்துவ நிபுணர்களுடைய கணிப்பு. முழுக்க முழுக்க குப்பைகள் கொட்டப்பட்டு தண்ணீர் கருப்பா மாறி இருக்கிற அந்த ஏரிக்குள்ள இப்படி ஒரு உடல் மிதந்துட்டு இருந்தத யாருமே கவனிக்கல. இன்னைக்கு காலையில ஒரு லாரியில குப்பையை அள்ளிட்டு வந்து கொட்ட முயற்சி பண்ணும்போது கிளீனர் எதேச்சையா பார்த்திருக்கிறாரு. அப்படித்தான் இந்த உடல் மிதந்த விவகாரம் வெளியிலேயே வந்திருக்கு. குப்பைகள் நிறைந்த தண்ணீருக்குள்ள 10 நாட்கள் கிட்ட ஊறி போயிருந்த உடம்புங்கிறதுனால மேல முழுக்க அழுக்கும் குப்பைகளும் ரொம்ப உறுதியா படிஞ்சிருந்தது. சார், இவங்க மஞ்சுளா மிஸ்ஸிங் பர்சன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. பாண்டிச்சேரியில இருந்து வரோம் சார். ஹலோ இன்ஸ்பெக்டர், கமிஷனர் சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த வயசு, முகம் இதெல்லாம் அடையாளம் பண்றதுக்கு இன்னும் ஒரு 1 hour தேவைப்படும். ஏன் சார், பாடி தான் வெளியே எடுத்தாச்சே. நீங்க கொஞ்சம் அதை ஒத்து பாருங்களேன். இந்த ஏரி தண்ணியோட அழுக்கு ஃபுல்லா இந்த பாடிக்குள்ளதான் ஊறி இருக்கும் போல. மார்ச்சரிக்கு எடுத்துட்டு போகணும். ஃபர்ஸ்ட் இவரை மொத்தமா கிளீன் பண்ணணும். வேகமா தண்ணியை பீச்சடிச்சு கூட கிளீன் பண்ண முடியாது. ஏன்னா தண்ணியில ஊறி போய் அந்த தோல் ரொம்ப லேசா இருக்கு. கேர்ஃபுல்லா பிடிக்கலன்னா உடம்புல இருந்து பிரிஞ்சு வந்துரும். சோ கொஞ்சம் டைம் எடுக்கிற வேலை தான் இன்ஸ்பெக்டர். இல்ல, இவங்க பார்த்து இருக்கு இல்லன்னு ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா. உங்க பிரச்சனை எனக்கு புரியுது இன்ஸ்பெக்டர், பட் என்னோட பிரச்சனையை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. 2 பேர் பேசிட்டு இருந்ததையும் கீழே கிடந்த அந்த கருப்பு கலர் டெட் பாடியையும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருந்த மஞ்சுளாவுக்கு மனசுக்குள்ள ஏதோ செய்ய ஆரம்பிச்சு. தப்பான விஷயங்கள் நடக்க போகுதுன்னா மெதுவா மனசுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு சொல்லுமே, அதே மாதிரியான ஒரு உணர்வு. இந்த இடத்தை விட்டு உடனே ஓடிடணும்னு அவ மூளை சொன்னாலும் மனசு தப்பா ஏதோ நடந்துட்டு இருக்கு, பொறுமையா வெயிட் பண்ணுங்கிறத அவளுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தது. ரொம்ப நேரம் இதே மாதிரியான ஒரு மனநிலையில இருக்க முடியாதுங்கிறதுனால மஞ்சுளா அந்த பிரச்சனைக்கான ஒரு எளிய தீர்வை அவளே சொல்றா. இன்ஸ்பெக்டர், இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் விஷயம் எல்லாம் வேணாம். சதீஷ்க்கு நெஞ்சில MS ஒரு டாட்டூ இருக்கும். வலது கை மணிக்கட்டுல ECG கிராஃப் மாதிரி ஒரு டாட்டூ இருக்கும். அது மட்டும் இருக்கான்னு பாக்க சொல்லுங்க, இல்லன்னா கிளம்பலாம். மேடம், நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? சார், உங்க ப்ரொசீஜர் எல்லாமே கரெக்ட் தான். அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் காணாம போய் 11 நாள் ஆகுது. இது வரைக்கும் 3 ஐடென்டிபிகேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டேன். பாவம் சார் அந்த லேடியும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, சீக்கிரமா முடிங்க. ஐய, சரிங்க. யோ, இங்க வாயா. சார், வேன்ல சொல்யூஷன் கிட் இருக்கு, அதை எடுத்துட்டு வா. அடுத்த 15வது நிமிஷம் கண்டெடுக்கப்பட்ட உடலினுடைய வலது கை மணிக்கட்டு மெதுமெதுவா கிளியர் பண்ணப்படுது. கையில படிஞ்சிருந்த அந்த அழுக்க மெதுமெதுவா அகற்றும் போது வெளியில தெரிய ஆரம்பிச்சது ECG கிராஃப் மாதிரி ஏற்ற இறக்கத்தோட இருந்த எம்ங்கிற டாட்டூ. இன்ஸ்பெக்டர், இது நீங்க தேடி வந்த ஆள் போலதான் இருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுது. எதுக்கும் அந்த லெஃப்ட் சைட் செஸ்ட்ல பாத்துடுறீங்களா? கொஞ்சம் அழுத்தி தொடச்சாலும் தோல் உறிஞ்சு வந்துடுற நிலைமையில இருந்த அந்த உடல்ல இருந்து அழுக்குகளை மெதுவா அகற்ற ஆரம்பிக்கிறாரு மருத்துவ நிபுணர். இன்ஸ்பெக்டர், இத பாருங்களேன். இடது பக்க நெஞ்சில பச்சை குத்தப்பட்டிருந்த MS என்ற எழுத்துக்கள் அங்க சடலமா மீட்கப்பட்டது சதீஷ் தாங்கிறத உறுதி பண்ணுது. காணாம போய் 11 நாட்களான சதீஷ் எத்தனை நாளா இந்த குளத்துக்குள்ள மிதந்துட்டு இருக்கிறாருங்கிறது இன்ஸ்பெக்டருடைய முதல் கேள்வி. பாண்டிச்சேரியில இருந்த சதீஷ் திருநீர்மலைக்கு எப்படி வந்தாங்கிறது முக்கியமான கேள்வி. பாண்டிச்சேரியில காணாம போன சதீஷ் திருநீர்மலை லேக்குக்கு எப்படி வந்தாருங்கிற கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்ஸ்பெக்டர் தயாராகிறாரு. எப்படி வந்தாருன்றது தெரிஞ்சதுன்னா என்ன நடந்ததுங்கிறத கண்டுபிடிச்சிடலாங்கிறது இன்ஸ்பெக்டருடைய நம்பிக்கை. வீரையன், 16ஆம் தேதி சாயங்காலத்துல இருந்து ECR OMR திண்டிவனம் இந்த டோல்கேட்ஸோட CCTV ஃபுட்டேஜ் வேணும். 16ஆம் தேதி சாயந்தரம் 4 மணில இருந்து 17ஆம் தேதி நைட்டு 8 மணி வரைக்கும். சார், 3 டோல்கேட் சார். ஒவ்வொன்றிலயும் 4 பூத் இருக்கு சார். நீங்க கேக்குறது 28 மணி நேரம் டேட்டா. 12 பூத்துல இருந்து 28 மணி நேரம் டேட்டா எடுத்தா 336 மணி நேரம் சார். யாரை வச்சு எல்லாத்தையும் பார்க்க வைப்போம்? இந்த 336 மணி நேரம் டேட்டா ரொம்ப பெருசுதான். ஆனா இதுல ஏதோ ஒரு வண்டியில தான் இந்த சதீஷ் சென்னைக்கு வந்திருக்கணும். இவனோட இறப்பு நேரம்னு சொல்லப்படுறது 16ஆம் தேதி நைட் 8 மணில இருந்து 17ஆம் தேதி நைட் 8 மணி வரைக்கும். நமக்கு இதை விட பெட்டரான ஐடியா ஏதாவது இருந்தா நீங்க சொல்லுங்க சார். ஒருவேளை டவுன் பஸ்ல வச்சு கடத்திருந்தா? டவுன் பஸ்ல கடத்திட்டு வர முடியாதுல்ல வீரையன், கூட்டிட்டு வரலாம். அப்படி கூட்டிட்டு வந்திருந்தா அது சதீஷ்க்கு தெரிஞ்ச ஒருத்தனா தானே இருந்திருக்கணும். சார், கூகுள் மேப்லயே டோல் அவாய்ட் பண்ற ரூட்னு போட்டா வேற ரோட்ல வரும் சார். ஒருவேளை அவன் அந்த ரூட் எடுத்திருந்தா? முழுசா 24 மணி நேரம் விண்டோ கொடுத்திருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் போய் அவன் லிவரோட ஸ்டேட்டஸ பார்த்து
இந்த 24 மணி நேரம் ஒரு 10 மணி நேரமா சுருங்கலாம். அவன் எந்த நேரம் செத்தான், எப்படி செத்தான்றதெல்லாம் தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் கிடைக்கலாம். ஆனா அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம சும்மா உட்கார்ந்திருக்க முடியாதுல்ல. அதை தவிர இந்த திருநீர்மலை ஏரியால ஏடிஎம் இல்ல கடவாசல் இருக்கிற சிசிடிவி கேமரால ஏதாவது ஃபுட்டேஜ் இருக்குமான்னு பாருங்க. சதீஷனுடைய உடல் ஆம்புலன்ஸ்ல ஏற்றப்பட்டு மார்ச்சுவரிக்கு கொண்டு செல்ல தயாராகுது. நீங்க கொஞ்சம் ப்ராசஸ் சீக்கிரமா முடிச்சீங்கன்னா வசதியா இருக்கும். எங்களுக்கு மட்டும் ஆசையா சார்? அங்க போனா கியூல அத்தனை பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க சார். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, கமிஷனர் சார் கிட்ட பேசி இத பிரியாரிட்டின்னு போடுங்க. நாங்க எங்களால என்ன பண்ண முடியும்னு பாக்குறோம். டைம் ஆஃப் டெத்துக்கு லேட் ஆச்சுன்னா கூட இந்த காஸ் ஆஃப் டெத் என்னன்னு இன்ஸ்பெக்டர் அதை கேட்ட உடனே இறந்து போன சதீஷனுடைய உடலை மெதுவா திருப்பி காமிக்கிறாரு அந்த மருத்துவ நிபுணர். தலையில பாத்தீங்கல்ல சார், பின்மண்டையோட எலும்பு உடைஞ்சு உள்ள போயிருக்கு. பின்னன் தலையில ஓங்கி அடிச்சிருக்காங்க. இதுதான் காஸ்ட் ஆஃப் டெத்தான்னு சொல்ல முடியாது, பட் இதையும் நோட் பண்ணிக்கோங்க. பின்மண்டையில பலமா தாக்கப்பட்டு அதனால உயிரிழந்திருக்கலாம் சதீஷ் அப்படிங்கறத நிபுணர் குழு சொல்றத கேட்ட உடனே இன்ஸ்பெக்டருடைய மனசுல தோன்றது 2 விஷயம் தான். வீரையன் சொன்ன மாதிரி டவுன் பஸ்ல வச்சு அவரை இங்க கூட்டிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா அந்த ஆயுதம் ஒண்ணு இந்த குளத்துக்குள்ளேயோ அல்லது சுத்து வட்டாரத்துல எங்கேயோ தான் கிடக்கணும். ஏன்னா ரத்தக்கரை தோய்ந்த அந்த ஆயுதத்தை எடுத்துட்டு கொலகாரன் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. ஒருவேளை பாண்டிச்சேரியிலேயே சதீஷ் கொலை செய்யப்பட்டிருந்தா கண்டிப்பா ஒரு பிரைவேட் கார்லயோ அல்லது வேன்லயோ தான் சதீஷின் உடல் இங்க கொண்டு வரப்பட்டிருக்கணும். எது எப்படி இருந்தாலும் திருநீர்மலை லேக்குள்ள இந்த உடலை டிஸ்போஸ் பண்ணிட்டா அது வெளியில வர ரொம்ப நாட்கள் ஆகுங்கிறத தெரிஞ்ச ஒருத்தன் தான் இந்த கொலையை செஞ்சிருக்கணும். வீரையன், நீங்க இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்குறதுக்கு வேற ஒருத்தர் அனுப்பி வைங்க. தமிழ்நாடு போலீஸ் கூட சேர்ந்து சுத்தி இருக்கிற இந்த 8 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் இல்ல அப்நார்மலா ஏதாவது விஷயங்கள் நடந்ததான்னு பாருங்க. மேன் மிஸ்ஸிங் கேஸா இவ்வளவு நாள் பதியப்பட்டிருந்த சதீஷினுடைய வழக்கு கொலை கேஸா மாற்றப்படுது. மேன் மிஸ்ஸிங் கணக்குல இருக்கும்போது ரொம்ப லேசா விடப்பட்ட ஸ்ருதியினுடைய கணவருடைய பொய் வாக்கு மூலம் கொலை வழக்குங்கிறதுனால நேரடியா விசாரிக்க கூடியதா இன்ஸ்பெக்டருக்கு தோணுது. அதனுடைய முடிவு திருநீர்மலை லேக்ல இருந்து இன்ஸ்பெக்டர் நேரா போன இடம் ஸ்ருதியினுடைய கணவர் ரகுநாதனை தேடி. ரகுநாதன், எங்களுக்கு தெரிய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அன்னைக்கு நைட்டு உண்மையிலேயே யாரு டாட்டூ போட்டதுக்கு நீங்க பே பண்ணீங்க? உங்க கூட இருந்தது யாரு? உங்க ஃப்ரெண்டு தானே பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா கடையோட சிசிடிவி ஃபுட்டேஜ பாத்துட்டோம். இன்ஸ்பெக்டர், நீங்களா ஏதாவது ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிட்டு பேசாதீங்க. மிஸ்டர் ரகு, நாங்களா முடிவு பண்றோமா இல்ல நடந்ததை வச்சு முடிவு பண்றோமா அதெல்லாம் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அன்னைக்கு நைட் உங்க கூட இருந்தது யாரு? அவங்க ஒரு ஃப்ரெண்டு. ஆனா உங்க ஒய்ஃப் கேட்ட போது கோபின்னு ஒருத்தருடைய பேரை சொன்னதா கேள்விப்பட்டனே. இது எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளயும் இருக்கிற ஒரு ரெகுலரான பிரச்சனை தான். அந்த ஃப்ரெண்ட என் பொண்டாட்டிக்கு பிடிக்காது, அதுதான் பிரச்சனை. எந்த பொண்ணு? பாத்தீங்களா, இதுக்கு தான் சொன்னேன். ஒய்ஃபுக்கு பிடிக்காத ஃப்ரெண்ட உங்க கூடவே வச்சுக்கிறது உங்களுக்கு பிடிச்ச விஷயமா கூட இருக்கலாம் ரகு. ஆனா உங்க ஒய்ஃப் அத பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அது தனி கேஸா திரும்ப வரும். சோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அந்த பொண்ணு யாருன்ற டீடைல் சொல்லுங்க. அந்த பொண்ணு யாருன்னு கேட்டேன். முதல்ல நீ டென்ஷன் ஆறத நிறுத்து. உனக்கு ஏற்கனவே ஹை பிபி. அந்த அக்கறை இருக்கிறவன் இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. அவ ஷூ சைஸ் தானே ஆறு. இந்த பார், சத்தியமா சொல்றேன், நீ கார்ல பார்த்த ஷூ நான் உனக்கு வாங்கினதுதான். சைஸ் தெரியலமா, நான் என்ன பண்றது? ஒரு குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா பொண்டாட்டோட ஷூ சைஸ் தெரியலன்றீங்களே, இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் சொல்றதுக்கு அசிங்கமா இல்ல? சில பிராண்ட்ல உனக்கு 6ஆம் நம்பரா இருக்கு, சில பிராண்ட்ல 8ஆம் நம்பரா இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்றது? அந்த கோல்டு ஷூவை பார்த்து நான் கேட்ட உடனே கார் அடுத்த நாளே சர்வீஸ் போச்சு. அப்பவே நினைச்சேன், யோ நீ எதையோ மறைக்கிறதுக்கு தானே இதெல்லாம் செய்யற. சும்மா எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டே இருக்காதம்மா. இப்ப என்ன, நான் உனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாது அதானே? ஆமா, அப்படியே உழைச்சு கழிச்சு வாங்கி கொடுத்துறாரு. எல்லாம் எங்க அப்பா காசு. 4 வருஷத்துல எல்லாமே என்ன புதுசா அக்கற? சரி, தெரியாம வந்துருச்சு, இனிமே வரவே வராது, விட்டு தொலை. கணவன் மனைவிக்கு நடுவுல நடந்துட்டு இருந்த வாக்குவாதம் கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப பர்சனலான விஷயங்களை நோக்கி நடக்க ஆரம்பிச்சதை பார்த்ததுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் மெதுவா வீட்டை விட்டு வெளியில கிளம்புறாரு. வெளியாள் ஒருத்தர் இருக்கிறத கூட கண்டுக்காம இப்படி அடிச்சுக்கிறாங்களேங்கிற வருத்தத்தோட இன்ஸ்பெக்டர் தன்னுடைய ஜீப் கதவை திறக்கும் போதுதான் அந்த யோசனை அவர் மனசுல பதிய ஆரம்பிச்சது. கணவன் மனைவிக்கு நடுவுல நடந்த சண்டையில கார் சர்வீஸ்க்கு போனதை பத்தி ஒரு விஷயம் வந்தது. இன்ஸ்பெக்டருடைய மூளைக்குள்ள மெலிதான சந்தேகத்தை உருவாக்குச்சு. ரகுநாதனை பத்தி தீவிரமா விசாரிக்க சொல்லிட்டு கொலை நடந்து பாடி கிடைச்ச இடமான திருநீர்மலைக்கு திரும்ப கிளம்புறாரு இன்ஸ்பெக்டர். யோ, இந்த ஆள் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தான்? இவங்க 2 பேருக்கும் எப்படி கல்யாணம் ஆச்சு? எதனால சண்டை போட்டுக்கிறாங்க? கொலை பண்றதுக்கு இவனுக்கு ஏதாவது மோட்டிவ் இருக்கா? இதை எல்லா டீடைலையும் விசாரிச்சிருங்க. கூட வந்த கான்ஸ்டபிளுக்கு வரிசையா இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லிட்டு ஜீப்ல ஏறுறதுக்கு முன்னாடி திரும்பி ரகுநாதனுடைய காரை பாக்குறாரு இன்ஸ்பெக்டர். எதுக்கும் இருக்கட்டுமேன்னு ரகுநாதனுடைய காரை ஒரு போட்டோ எடுத்து வச்சுட்டு ஜீப்ல ஏறி திருநீர்மலை லேக்குக்கு கிளம்புறாரு.
சதீஷனுடைய கொலை வழக்குல முக்கியமான சில பிரச்சனைகள் இருந்தது இன்ஸ்பெக்டருக்கு. கிரைம் சீன் அப்படின்னு சொல்லப்படுற குற்றம் நடந்த இடம் எதுன்னு தெரியல. இப்போதைக்கு கிரைம் சீன் இவங்க வச்சிருக்கிறது பாடியை எந்த இடத்துல இருந்து கண்டெடுத்தாங்களோ அந்த இடத்த. சதீஷ கொலை செய்ய உபயோகப்படுத்தப்பட்ட ஆயுதம் என்னங்கிறதுல இப்ப வரைக்கும் போலீஸுக்கோ அல்லது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கோ எந்த கிளாரிட்டியும் இல்ல. பிளண்ட் ட்ராமா ஃபோர்ஸ், பலமா தலையில தாக்கப்பட்டிருக்கிறார், அதுதான் மரணத்துக்கான காரணம்ங்கிறது மட்டும்தான் இவங்க கையில இருக்கிற விபரமே. பாண்டிச்சேரியில இருந்து சதீஷ் சென்னைக்குள்ள வர்றதுக்கு ஏதாவது ஒரு டோல்கேட்டை தாண்டி தான் வந்திருக்கணுங்கிற நம்பிக்கையில எல்லா டோல்கேட்டினுடைய 24 மணி நேர ஃபுட்டேஜையும் எடுத்து செக் பண்ண சொல்லியிருக்கிறார் இன்ஸ்பெக்டர். ஆனா கூகுள் மேப்ல இருக்கிற அவாய்ட் டோல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா எந்த டோல்கேட்டையும் தொடாம ஒரு 10-15 கிலோமீட்டர் தூரத்தை சுத்திக்கிட்டு வந்து சிட்டிக்குள்ள வந்திருக்க முடியும். ஒருவேளை அந்த வண்டி டோல்கேட்டை தாண்டி வந்திருந்தா கூட சதீஷனுடைய முகம் எந்த கார்லயும் வெளியே தெரியலன்னா எந்த கார் கொலையாளி யூஸ் பண்ணதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் கிட்ட எந்த விவரமும் கையில இல்ல. இந்த மாதிரி ஏகப்பட்ட இல்லைகளுக்கு நடுவுல தான் இந்த வழக்க இன்ஸ்பெக்டர் விசாரிச்சிட்டு இருந்தாரு. ஆனா அவர் எதிர்பார்க்காத ஒரு இருக்கு கிடைச்சது. சார், நீங்க சொன்ன மாதிரி இந்த ஏரியாவை சுத்தி 8 கிலோமீட்டருக்கு ஏதாவது அப்நார்மல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கான்னு சொல்லி விசாரிச்சோம் சார். பெரிய அளவுல எதுவுமே இல்ல சார். நாங்க கேட்டது ஏதாவது ஆளை தண்ணிக்குள்ள தூக்கி போட்ட சத்தம் ஏதாவது கேட்டுச்சா, யாராவது சண்டை போடுற மாதிரி ஏதாவது தோணுச்சா, அல்லது ஏதாவது வித்தியாசமான விஷயங்கள் கேட்டோம் சார். அந்த ஒரே ஒரு வயசானவர் மட்டும் ஒரு விஷயத்த பார்த்த மாதிரி சொன்னார் சார். என்னது? நம்ம விசாரிக்கிற அன்னைக்கு நைட்டு, அதாவது போன வாரம் நைட்டு ஒரு 11 மணிக்கு தீ பிடிச்சி எரியற மாதிரி பாத்துருக்காரு சார். எவனாவது குப்பையை கொளுத்திருப்பாயா? நானும் அப்படிதான் சார் நினைச்சேன். ஆனா ஆளு தெளிவா சொல்றாரு, இந்த ஏரியால குப்பைனா கொளுத்த மாட்டாங்களா சார். அவ்வளவு நல்லவங்களா? ஏற்கனவே தண்ணி கெட்டு போச்சு, இத கொளுத்தி விட்டு காத்தையும் கெடுக்கணுமான்னு கவனமா இருக்காங்க சார். சரி, என்ன எரிஞ்சுதான்? அவருக்கும் தெரியல சார். ஆனா என்ன எரியுதுன்னு பாக்கும்போது ஒரு காரு போன மாதிரி இருந்ததான் சார். என்ன காரு? ஏதாவது பார்த்தாரா? இல்ல சார், காரு சத்தம்னு சொல்றாரு. ஆனா 70 வயசு, இருட்டு நேரம் வேற, எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டாரு. சரி, இந்த சிசிடிவி கேமரா பார்க்க சொன்னேன், அந்த வேலை என்ன போயிட்டு இருக்கு? சார், டோல்கேட்ல 12 கேமரா சார். இந்த ரோடு முழுக்க ஒரு 3 கேமரா சார். டோட்டல் 15 கேமரா சார். 15 பேர் பாத்துட்டு இருக்காங்க. அதுல என்ன பாக்கணும்னு கூட அவங்களுக்கு தெரியல சார். சதீஷோட போட்டோ வச்சு இந்த மூஞ்சி ஏதாவது கார்ல தெரியுதான்னு பாக்க சொல்லிருக்கேன் சார். அப்படியே இந்த கார் எந்த ஃபுட்டேஜ்லயாவது இருக்கான்னு பாக்க சொல்லுங்க. இந்த வண்டியா சார்? ஆமா. முதல்ல இந்த டோல்கேட் விட்டுருங்க. இந்த ரோட்ல ஒரு 3 கேமரா சொன்னீங்கல்ல, அந்த கேமரால நைட் 8 மணில இருந்து 12 மணி வரைக்கும் இருக்கிற ஃபுட்டேஜை மட்டும் பாக்க சொல்லுங்க. சார், ஆள் யாருன்னு பிடிச்சிட்டீங்களா சார்? ஒரு சந்தேகம் தான், பாப்போம். கிட்டத்தட்ட 420 மணி நேர சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த போலீஸ்க்கு இப்போ இன்ஸ்பெக்டர் கொடுத்த வேலை ரொம்ப சுலபமா இருந்தது. 3 கேமரால இருந்து 4 மணி நேர ஃபுட்டேஜ், மொத்தம் 12 மணி நேரம் தான். ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு மணி நேர ஃபுட்டேஜ கையில கொடுத்து 12 பேரை உட்கார வச்சு ஃபுட்டேஜ போலீஸ்காரங்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்ச 10வது நிமிஷம் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு போன் வந்தது. சார், அந்த ரகுநாதனை பத்தி விசாரிக்க சொல்லியிருந்தீங்களா சார்? ஏதாவது தகவல் கிடைச்சதா? வீட்டு செக்யூரிட்டியே காரி துப்புறான் சார். யோ, அவன் வீட்லயே விசாரிச்ச? சார், இது என்ன அபார்ட்மெண்ட் வீடா, பங்களா சார்? பக்கத்து வீட்ல எல்லாம் விசாரிக்கவே முடியல சார். யோ, அப்ப அவன் கம்பெனிக்கு போயிருக்கணும், அங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கணும்யா. வீட்லயே கேட்டனா எவன் சொல்லுவான்? சார், இல்ல சார், இந்த ஆளு ரொம்ப வயசானவரா இருந்தாரு. வெளியே வந்து யோசிச்சுட்டே இருந்தனா அப்ப அவரே கூப்பிட்டு கேட்டாரு. என்ன, எங்க முதலாளி பத்தி உங்ககிட்ட சொல்லிருவான்னா? இல்ல, என்ன விஷயமா ஐயாவை பார்க்க வந்தீங்கன்னு கேட்டாரு. அப்புறம் இப்படிதான் சின்னம்மாவுக்கும் இந்த ஆளுக்கும் ஒரே சண்டைன்னு ஆரம்பிச்சாரு. சின்னம்மா இந்த ஆளா? ஏன் அந்த ஆளுக்கு மரியாதை இல்லையா வீட்டுல? சார், அவங்க அப்பா கிட்ட மேனேஜரா சேர்ந்திருக்கா சார். மேனேஜரா இருந்த காலத்துல இந்த பிள்ளைய கரெக்ட் பண்ணி காதல் கல்யாணம் அப்படிதான் குடும்பத்துக்குள்ளேயே வந்திருக்கா சார். மடைக்கு கைக்குள்ள போட்டுக்கிட்டா இப்போ வரைக்கும் எல்லாருமே பேசிக்கிறாங்களாம். வேற அந்த ஆளுக்கு வேற சில பேர் கூட தொடர்பு இருக்கா சார். அதான் பச்சையா தெரியுதே, வேற ஏதாவது? இல்ல சார், அத மட்டும் இந்த அம்மா கண்டுபிடிச்சதுன்னா பையன் திரும்ப தெருவுக்கு தான் போகணும் போல. ஏன்னா சொத்து எல்லாமே ஒய்ஃப் பேர்ல இருக்கு சார். இப்ப வரைக்கும் மாசத்துக்கு சம்பளம்னு ஒண்ணு குடுக்கறாங்களாம், அதுலதான் வண்டி ஓடுதுன்றாங்க. பவர் ஆஃப் அட்டானி மட்டும் தான் சரி இருக்கு, செலவழிக்கலாம் ஆனா எடுத்துட்டு போக முடியாது. அப்ப வேற ஒரு பொண்ணு கூட அவன் இருந்த மேட்டர் வெளியே வந்ததுன்னா தம்பி தெருவுக்கு போக வேண்டியதுதான் சார். அதெல்லாம் பல தடவை வீடியோ வந்திருக்கா சார், எவிடன்ஸ் தான் கிடைக்கலையா. இந்த விஷயத்தை இன்ஸ்பெக்டர் பேசிட்டு இருந்த அதே நேரத்துல வீரையன் அவசரமா இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்தான். சார், அங்க எரிஞ்சு போனதா சொல்லப்பட்டது ஒரு கார் சீட்டு சார். கார் சீட்டா? ஆமா சார், முக்காவாசி எரிஞ்சிருச்சு. பேஸ்ல கொஞ்சம் மட்டும் தான் சார் மிஞ்சிருக்கு. பாத்தியா, எவனோ கிறுக்கம் தான் வேலையை பாத்துருப்பான் போல. ஆனா கார் சீட்டை எதுக்கு எங்க கொண்டு வந்து எரிச்சாங்க? அது சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு தெரியல, அதான் ஒரு போக்கஸ் லைட் ஒண்ணு மாட்ட சொல்லிருக்கேன் சார். ஃபுல்லா பாத்துருங்க, வேணா ஃபாரன்சிக் டீம்ல இருந்து யாராச்சும் கூட்டிட்டு போங்க. கிடைச்ச கார் சீட்டை முழுசா பாக்கும்போது 2 விஷயம் தெரிய வருது. அந்த கார் சீட் முழுசுமா இன்னும் எரிஞ்சு முடிக்கல. தீய பத்த வச்ச உடனே அது பெருசா எரிஞ்சதுனால முழுசா எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் பக்கத்துல இல்லாம கொளுத்துனவன் உடனே அந்த இடத்தை விட்டு கிளம்பி இருக்கணும். அந்த கார் சீட்டினுடைய பேஸ், மனிதர்கள் உட்காரும் பகுதி
இன்னும் அரைவாசி எரியாத நிலைமையில அப்படியே இருந்தது. போக்கஸ் லைட்டின் வெளிச்சம் படும்போது அந்த சீட் இத்தனை நாட்கள் இந்த கேஸ்ல வேற யாருமே சொல்லாத விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சது. விரையா, இது ரத்த மாதிரி இல்ல? ஆமா சார். யோ டாக்டர், ஹலோ. டேய், என்ன டாக்டர் யோவெல்லாம் சொல்ற? சார், இருட்டுக்குள்ள காது கேட்க சார், விடுங்க சார். பாதி எரிஞ்ச சீட்ல இருந்து பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கப்பட்டு லேபுக்கு அனுப்பப்படுது. எரிஞ்ச கார்ல இருந்த இந்த பிளட் குரூப்பும் ஒன்னா இருந்தா சதீஷ் இந்த கார்ல தான் கொலை செய்யப்பட்ட இடத்துல இருந்து திருநீர்மலை ஏரிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கணும். லேப் ரிசல்ட்ஸ்க்காக இன்ஸ்பெக்டர் காத்துட்டு இருந்த அதே நேரம் அடுத்த போன் கால் இன்னொரு விஷயத்தை அவருக்கு உறுதிப்படுத்துச்சு. சார், சைபர் டீம்ல இருந்து போன் சார். சொல்லுங்க சார். நீங்க சொன்ன காரு நைட்டு 10:40 போயிட்டு 10:48 வெளில வந்திருக்கு சார். இந்த ஃபுட்டேஜ் எதுல இருந்த ஃபுட்டேஜ் சார்? அந்த பேங்க் ஏடிஎம் ஓட ஃபுட்டேஜ் சார். அந்த ஏடிஎம் இங்க இருந்து 1 கிலோமீட்டர், அங்க இருந்து கார் இங்க வர்றதுக்கு ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் ஆகலாம். இந்த ஏரி வரைக்கும் வந்துட்டு திரும்ப போறதுக்கு ஒரு 3 நிமிஷம், யூ-டர்ன் போடுறது 1 நிமிஷம்னாலும் 4 நிமிஷம். மிச்சம் இருக்கிற இந்த 4 நிமிஷத்துல அந்த கார் அந்த பக்கம் போய் என்ன பண்ணிருக்கும்? அல்லது ஏரியோட நின்னுருச்சா? சார் சொல்லுங்க டாக்டர். சார், அந்த சீட்ல இருந்த பிளட்டும் சதீஷோட பிளட் குரூப்பும் ஒண்ணுதான் சார். ரெண்டும் ஒரே ஆளோடது தானே கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? அதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகும் சார். நீங்க அந்த ப்ராசஸ் பண்ணிட்டே இருங்க. என்ன பண்ணணும்ங்கிறதுல இன்ஸ்பெக்டருக்கு தெளிவான முடிவு இருந்தது. இப்போ ரகுநாதன் எந்த பொண்ணோட பாண்டிச்சேரிக்கு போனதா தகவல் சொன்னாரோ அந்த பொண்ணை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாரு. நீங்கள் அழைத்த எண் தற்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். மொபைல் ஆபரேட்டருக்கு போன் பண்ணி அந்த பெண்ணின் டீடைல்ஸ் வாங்கி பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த பெண்ணினுடைய வீட்டு அட்ரஸ்க்கு மஃப்டியில ஒரு கான்ஸ்டபிள் அனுப்ப சொல்றாரு. கான்ஸ்டபிள் அந்த வீட்டு கிட்ட போகும்போது கையில பெரிய சூட்கேஸோட வெளியில கிளம்பிட்டு இருந்த பொண்ண பிளாக் பண்றாங்க. எனது பெங்களூருக்கு கிளம்பிட்டு இருக்காளா? யோ, பெங்களூருக்கு இந்த நேரத்துல சென்னையில இருந்து ட்ரெயினே இல்லையா சார்? 7:45 ட்ரெயினுக்கு இப்பவே கிளம்பிட்டா சார். சரி, ஆட்டோல ஏத்தி ஸ்டேஷன்ல உட்கார வைங்க, நான் வந்துடுறேன். சார், R15 தானே சார்? என்ன நம்ம ஸ்டேஷனுக்கு கூட்டு போக முடியும்? அங்கதான் உட்கார வைங்க, வந்துடுறேன். நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிடுறேன். இன்ஸ்பெக்டர் திருநீர்மலையில இருந்து ஆவடியை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கும் போது செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. யோ, நீ அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ரகுநாதன் அந்த காரை எங்க சர்வீஸ் விட்டான்றத விசாரிச்சுக்கோ. ஓகே சார். அடுத்த 15 நிமிஷத்துல தமிழ்நாடு போலீஸ் உதவியோட விஷயங்கள் ஒன்னொன்னா தெரிய ஆரம்பிக்குது. காரை சர்வீஸ்க்கு கொண்டு போய் விட்ட ரகுநாதன் நேவிகேட்டர் சீட், டிரைவருக்கு பக்கத்துல இருக்கிற சீட் முழுக்க எலி கடிச்சிருச்சுன்னு தான் கழட்டி வச்சிட்டதா சர்வீஸ் சென்டர்ல சொல்லிருக்கான். புதுசா ஒரு சீட் மாட்டிக்கிட்டு வண்டி இப்போ ரகுநாதன் வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருக்கு. எரிஞ்சு போன அந்த சீட்டினுடைய மிச்சங்களை சர்வீஸ் சென்டர்ல காமிக்கும் போது இதே மாதிரியான ஒரு சீட் தான் புதுசா மாட்டப்பட்டிருக்கிறதுங்கிறத கன்ஃபார்ம் பண்றாங்க. திருநீர்மலை ஏரிக்கிட்ட ரகுநாதனுடைய கார் வரும்போது நேரம் 10:40ன்னா திண்டிவனம் டோல்கேட் கிட்ட எந்த நேரத்துல வந்திருக்கோங்கிறத பேக் ட்ராக் பண்ணி பார்க்கும்போது விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிக்குது. ரகுநாதனுடைய கார் சீட்ல சதீஷினுடைய ரத்தம், ரகுநாதன் தன்னுடைய மனைவி ஸ்ருதி கிட்ட சொன்ன பொய்கள் எல்லாத்தையும் ஒன்னா கோர்த்து ரகுநாதனை போலீஸ் கஸ்டடியில எடுத்து விசாரிக்கும் போது விஷயங்கள் எல்லாமே வெளியே வருது. மனைவிக்கு தெரியாம தன்னுடைய காதலியை கூட்டிட்டு பாண்டிச்சேரிக்கு போறான் ரகுநாதன். குடிபோதையில காதலி ஒரு டாட்டூ போடணும்னு சொன்னதுனால பக்கத்துல இருந்த டாட்டூ ஷாப்க்கு உள்ள நுழையறாங்க. போதையில இருந்தபோது இண்டெம்னிட்டி பாண்டை எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு கிளம்பி வெளியில வந்துடுறாங்க 2 பேரும். அடுத்த நாள் காதலியினுடைய காலணிகளை மனைவி பார்த்துட்டு அந்த கோல்டன் ஷூ யாரோடதுன்னு சண்டை போட ஆரம்பிக்கும் போதுதான் ரகுநாதன் ரியலைஸ் பண்றாரு, போதையில சில விஷயங்களை மனைவி கிட்ட இருந்து மறைக்க மறந்துட்டோன்னு. டாட்டூ ஷாப்ல கொடுக்கப்பட்ட கிரெடிட் கார்டு ரெசிப்ட் அதுல ஒண்ணு. அந்த கிரெடிட் கார்டு ரெசிப்ட் மட்டும் கார்ல இருந்து வெளியில தூக்கி போடப்பட்டிருந்தா இந்த விஷயம் வெளியில வராமலே மறைஞ்சிருக்கும். மனைவிக்கு தான் மேல சந்தேகம் இருக்குங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்ட ரகுநாதன் இந்த விஷயம் வெளியில வந்தா மனைவி தன்னை வெளியில அனுப்பக்கூடிய ஆதாரங்கள் அவ கையில கிடைச்சிருங்கிற பயத்துல சதீஷ் கிட்ட போய் கெஞ்சி இருக்கிறாரு. கடந்த ஒரு 2 வருஷங்களா சில டாட்டூ பார்லர்கள் மேல குற்றம் சாட்டி வழக்கு தொடரப்பட்டு இருந்த நிலையில தனக்கு ஆதாரமா இருக்கிற விஷயத்த உங்க கையில கொடுக்க முடியாதுன்னு சதீஷ் மறுத்திருக்கிறாரு. 2 பேருக்கும் நடக்கிற தள்ளு முள்ளுல கீழே விழுகிற சதீஷனுடைய தலையில இருந்து மெதுவா ரத்தம் வடிய ஆரம்பிக்குது. பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம சதீஷ கூடவே நடந்து வர்ற போதையில இருக்கிற ஒரு நண்பர் மாதிரி தோள்ல கைய போட்டு வெளியில கூட்டிட்டு வர ரகுநாதன் தன்னுடைய கார் முன் சீட்ல உட்கார வச்சிடுறாரு. உள்ள போய் ரத்தம் இருந்ததுக்கான தடயங்களை தண்ணி ஊத்தி அழிச்சிட்டு வெளியில வந்து வண்டியை எடுக்கும் போதுதான் ரியலைஸ் பண்றாரு,
எந்த பவுண்ட் நோட்ல இண்டெம்னிட்டி பாண்டுக்கு கையெழுத்து போட்டிருந்தாங்களோ அந்த நோட்டை எடுக்கலன்னு உள்ள போறவர் நோட்டையும் கடையில இருந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கேமரா டிரைவையும் எடுத்துட்டு வெளியில கிளம்புறாரு. ஒரு ஆத்திரத்துல கொலைய பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்கான வழிகளா அவர் தேர்ந்தெடுத்ததுதான் குளத்துக்குள்ள உடம்பு தூக்கி போடுறதும் ரத்தம் தோய்ந்த கார் சீட்டை எரிச்சிடுறதும். கிரெடிட் கார்டு ரெசிப்ட கார்ல அவர் மறந்து வைக்கலன்னா இந்த கேஸுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குதுங்கிற விஷயமே வெளியில வராமலே போயிருந்திருக்கும். காரோட சீட்டை அவர் அங்க வச்சு எரிக்காம இருந்திருந்தாருன்னா இந்த வழக்குக்கும் அவருக்குமான எந்த நேரடி தொடர்பும் இல்லாம போயிருந்திருக்கும். ஆனா பல நேரங்கள்ல குற்றவாளி அதி புத்திசாலித்தனமா நடந்துக்கிறேன்ற தன்னுடைய புத்திசாலித்தனத்தை காட்டும் போதுதான் போலீஸினுடைய வலையிலேயே சிக்குவாங்க. தப்பு பண்ணும் போதே தான் பண்றது தப்புதாங்கிறத ரகுநாதன் உணர்ந்திருந்தாருன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை அவருக்கு வந்திருக்க போறதில்ல. தப்பு வெளியில வந்தா தான் மாட்டிக்குவோன்னு நினைச்சதுனால அதை மறைக்க முயற்சி பண்ணி இப்போ ரகுநாதன் கொலை வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. Radio City presents Crime Earned City.